ஹலோ எவ்ரிஒன். இந்த கான்செப்ட் ஓவர்வியூ செஷன்ல நம்ம பார்க்க போறது, ஜாப் ஒர்க் அவுட் ஆர்டருக்கான ஃப்ளோ எப்படி நம்ம டேலில ரெக்கார்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்க போறோம். என்னுடைய சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஸோ, இப்ப ஜாப் ஒர்க் அவுட் ஆர்டர் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜாப் ஒர்க் அவுட் ஆர்டர் அப்படிங்கிற செப்பரேட் வவுச்சர் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ, இது எதுக்காக நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றோம்? எந்த டிரான்சாக்ஷன் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்மளுடைய ஃபேக்டரியில ஒரு சில ப்ராசஸ் நம்மளால பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில, மெட்டீரியல்ஸ நம்ம ஜாப் ஒர்க்கருக்கு நம்ம சென்ட் பண்ணி, அவங்க மூலமா நம்ம மெட்டீரியல்ஸ கம்ப்ளீட் பண்ணி, அதாவது ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி, நம்மளுடைய ஃபேக்டரிக்கு நம்ம திரும்ப எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில, அந்த ப்ராசஸ்க்கான ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டா, அதாவது கன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்டா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றது தான் இந்த ஜாப் ஒர்க் அவுட் ஆர்டர் அப்படிங்கிறது. இந்த ஜாப் ஒர்க் அவுட் ஆர்டருக்கு செப்பரேட்டா நம்ம வந்து ஆர்டருக்கான நம்பர் நம்ம கண்டிப்பா மெயின்டெயின் பண்ணணும். அந்த ஆர்டர் நம்பர பேஸ் பண்ணி இந்த ஜாப் ஒர்க் அவுட்டுக்கான ப்ராசஸ் நம்ம ஃபர்தரா நம்ம சென்ட் பண்றோம். ஸோ, இப்ப இந்த ஜாப் ஒர்க் அவுட் ஆர்டர் நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம ஜாப் ஒர்க்கருக்கு நம்ம வந்து சென்ட் பண்றோம். அவங்க ஓகே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில, அவங்க ப்ராசஸ் பண்றதுக்கான மெட்டீரியல்ஸ நம்ம மெட்டீரியல் அவுட் ஃபார் ரா மெட்டீரியல் அப்படிங்கிற இந்த செப்பரேட் வவுச்சர்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். இப்ப அந்த பர்ட்டிகுலர் ஜாப் ஒர்க்குக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மளுடைய லொகேஷன்ல இருந்து அவங்களுடைய லொகேஷனுக்கு சென்ட் பண்ணியாச்சு. இப்ப நம்மளுடைய ஸ்டாக் எல்லாமே அவங்களுடைய லொகேஷன்ல இருந்தாலும் கூட, நம்மளுடைய குளோசிங் ஸ்டாக் வேல்யூ கண்டிப்பா வந்து ரெட்யூஸ் ஆகக்கூடாது. ஸோ, நம்மளுடைய குளோசிங் ஸ்டாக் வேல்யூல எந்த ஒரு சேஞ்சஸும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம வந்து மெட்டீரியல் அவுட் அப்படிங்கிற இந்த வவுச்சர நம்ம ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்றோம். இப்ப மெட்டீரியல் அவுட் நம்ம ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அவங்க நம்மளுடைய ஃபினிஷ்டு குட்ஸ அவங்க வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு, அவங்க நம்மளோட ஃபினிஷ்டு குட்ஸ நம்மளுடைய லொகேஷனுக்கு அனுப்புவாங்க. அப்படி அனுப்புற அந்த டிரான்சாக்ஷன நம்ம மெட்டீரியல் இன் ஃபார் ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படிங்கிற இந்த செப்பரேட் வவுச்சர்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். இப்ப இந்த 3 வவுச்சருமே வந்து பியூர் இன்வென்டரி ட்ராக்கிங்க்கான வவுச்சரா நம்ம பார்க்குறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்றோம். அந்த ஆர்டருக்கு அகைன்ஸ்டா நம்ம ரா மெட்டீரியல நம்ம அனுப்புறோம். அது அடுத்து ரா மெட்டீரியல்ஸ ஃபினிஷ்டு குட்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு, நம்மளுடைய ஜாப் ஒர்க்கர் நம்மளுக்கு திரும்ப அனுப்பிடுறாரு. அத மெட்டீரியல் இன் ஃபார் ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படிங்கிற வவுச்சர ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுடுறோம். அப்ப அந்த ஆர்டர் வந்து அந்த இடத்துல மெட்டீரியல் வைஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருது. அடுத்து நம்மளுடைய ஜாப் ஒர்க்கர் வந்து நமக்கு ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாரு. அந்த இன்வாய்ஸ்க்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ, அந்த பேமெண்ட்டுக்காக ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் பில்லா நம்ம வந்து இந்த பர்ச்சேஸ் இன்வாய்ஸ நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அதுல அவங்க சொல்லியிருக்க டியூ டேட் முடிஞ்சுட்டு, நாம அவங்களுக்கு நம்ம பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம சென்ட் பண்ணணும். ஒருவேள நம்மளுடைய ப்ராசஸ் நம்ம கேட்ட அல்லது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண குவாலிட்டில அது இல்லங்கிற பட்சத்தில, அவங்க நம்மளுக்கு அனுப்புன பில் வேல்யூல சர்டன் அமௌண்ட் வந்து நம்ம ரெட்யூஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில மட்டும் அமௌண்ட் பே பண்றதுக்கு முன்னாடி ரெட்யூஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில நம்ம டெபிட் நோட் அப்படிங்கிறத நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ, டெபிட் நோட் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்க்கான ஒரு ரிவர்சல் வவுச்சரா நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்றோம். அப்படி டெபிட் நோட் மூலமா ரெட்யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ரிமைனிங் பேலன்ஸ மட்டும் அவங்களுக்கு நம்ம பேமெண்ட் நம்ம வந்து பண்ணணும். ஸோ, அவங்க அக்கவுண்ட்க்கு நம்ம அதாவது பேங்க் அக்கவுண்ட்க்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோமோ, அந்த அமௌண்ட்ட நம்ம பேமெண்ட் வவுச்சர்ல ரெக்கார்ட் பண்ணலாம். ஒருவேளை கேஷா நம்ம வந்து பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்திலயும் நம்ம அந்த கேஷ் பேமெண்ட்ட பேமெண்ட் வவுச்சர்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். இது நம்ம ஜாப் ஒர்க் அவுட் ஆர்டருக்கான ஃப்ளோவா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க ஒருவேளை என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ் சர்க்கிள்ல யாராவது டேலி ரிலேட்டடா கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் சரி, ஜாப் வந்து ட்ரை பண்றாங்க அப்படின்னாலும் சரி, அவங்களுக்கு என்னுடைய சேனல்ல வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுடைய அப்ஸ்கில்லுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். ஸோ, அப்படிப்பட்ட பெர்சனுக்கு என்னுடைய யூடியூப் சேனல ரெஃபர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அடுத்த ஓவர்வியூ செஷன்ல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.